நாங்களாம் ஸ்கூல் படிக்கிற நேரத்தில் ஒரு 2-3 பத்திரிகை தான். கல்கி, ஆனந்த விகடன், குமுதம் இது வீக்லியில் வரும். அமுதசுரபி, கலைமகள் இதெல்லாம் மந்த்லியில் வரும். சுரேஷ், சுபாவில் சுபாவில் பாலகிருஷ்ணன். இந்த மாதிரி நிறைய வார பத்திரிகைகள் சடன்னு எல்லா பக்கமும் வந்தது. நாங்களும் எழுத ஆரம்பிச்சிருந்தோம், மும்முரமாக எழுத ஆரம்பிச்சிருந்த பீரியடில் எங்கே பார்த்தாலும் வார பத்திரிகைகள். ஸோ எங்களுக்கு சிறுகதைகளை அனுப்பி வைக்கிறதுக்கு எக்கச்சக்கமான வாரப்பத்திரிகை இருந்தது. தினமணி போல் ஒரு நாளிதழ் கூட தினமணி கதிர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாரப்பத்திரிகை நடத்தினாங்க. தினமலரில் ஒரு வாரப்பத்திரிகை. இந்த மாதிரி எல்லாருக்குமே வாரப்பத்திரிகைன்றது நிறையா இருந்ததுனால ஷார்ட் ஸ்டோரிஸ் எழுதுறதுக்கு பொற்காலமாக இருந்தது. நிறையா எழுத்தாளர்கள் அப்போ தான் புதுசாக உருவானாங்க. ஏற்கனவே இருந்த எழுத்தாளர்கள்லாம் பெரிய பத்திரிகைகள் எழுதிட்டு இருந்தவங்கெல்லாம் புது பத்திரிகைகளுக்கு எழுதுறதுக்கும் வந்தபோது நிறையா கதைகள் போடுறதுக்கான வாய்ப்பு இருந்ததுனால புது எழுத்தாளர்களுக்கும் பெரிய வாய்ப்பு வந்தது. அதனால் எங்களுடைய ரீடர்ஷிப் மட்டும் ஜாஸ்தியாகலை, எங்கள் கதை எழுதுறதுக்கான களமும் பெருசாக பறந்து விரிஞ்சு சந்தோஷமாக எங்களை வரவேற்றது. அதுதான் உண்மை.